Dear students, today we are going to see two types of theorem. இரண்டு வகையான சூத்திரங்களை பார்க்க போகிறோம். ஒன்று செக்ஷன் ஃபார்முலா, பிரித்தல், பிரிக்கின்ற சூத்திரம், பிரிவு சூத்திரம். இன்டர்னலி, உட்புறமாக பிரித்தல். போன வருஷம் நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் படிச்சிருப்போம், அதே மாதிரி. அப்புறம் அடுத்தது நம்பர் 2 வந்து வெளிப்புறமாக பிரித்தல், எக்ஸ்டர்னலி. கேஸ் 3 மிடில் பாயிண்ட், நடுப்புறமாக பிரித்தல். 3 கேஸ் பார்ப்போம். ஓகே, போகலாம். ஃபர்ஸ்ட் எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, let a, b are any 2 points. a, b என்பன ஏதேனும் இரு புள்ளிகள். let are any 2 points. a, b என்பன ஏதேனும் இரு புள்ளிகள். P is a point which divides internally at the ratio m:n. P என்ற புள்ளி a, b ஐ சேர்க்கின்ற நேர்கோட்டை m:n என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது. Let a, b are any 2 points. a, b என்பன ஏதேனும் இரு புள்ளிகள். P is a point which divides internally at the ratio m:n. P என்ற புள்ளி AB ஐ m:n என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது. Let O be the origin. Let O be the origin. O என்பது ஆதிப்புள்ளி என்க. Let O be the origin. The position vectors of a, b, p are. Let the position vectors. Let OA bar equal to A bar, OB bar equal to B bar, OP bar equal to R bar. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்படி போட்டிருக்கேன்? a, b are any 2 points. a, b என்பன ஏதேனும் இரு புள்ளிகள். இங்கே இருக்க டயக்ராம் போகிறேன், எனக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் எப்படி பிரிச்சுக்கிறேன். இங்கே a, b are any 2 points. P is a point which divides internally. P என்கிற புள்ளி ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. P is a point which divides internally. ரெண்டுக்கும் உள்ள பிரிக்குது. அது எங்கே பிரிக்குதுன்னு தெரியாது. At the ratio m, இந்த distance m, இந்த distance n, அந்த ரேஷியோவில் பிரிக்குது. சரியா? ரைட். Let O be the origin. ஓன்கிறது ஆதி என்க. With respect to the origin, position vector of A. A இனுடைய position vector small a. With respect to the origin, position vector of B. B இனுடைய position vector B bar. With respect to the origin, position vector of P. P இனுடைய position vector R bar. அப்படி எடுத்துக்க. With respect to the origin, position vector of A is A bar. With respect to the origin, position vector of B is B bar. Position vector of P is R bar. அப்படின்னு எடுத்துக்க. A, B is a 2 points. AB is the line joining 2 points. AB என்பது இரண்டு புள்ளிகளை சேர்க்கின்ற இந்த நேர்கோடு. இந்த நேர்கோட்டை உட்புறமா ஒரு புள்ளி பிரிக்குது. The point P which divides internally at the ratio m:n. m:n ரேஷியோவில் உள்ள பிரிக்குது. அப்போ இதனுடைய பொசிஷன் வெக்டார் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரைட். ஃப்ரம் த டயக்ராம் நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ Pங்கிற புள்ளி உள்ள பிரிச்சதுன்னா ஃப்ரம் த டயக்ராம், படத்திலிருந்து AP east PB equal to என்ன எழுதலாம்? M east N எழுதலாம். AP M, PB N. இது நம்ம எடுத்துக்கிறோம். என்ன விகிதத்தில் பிரிக்குதுன்னு தெரியாது. உட்புறமாக பிரிச்சதுன்னா இந்த ரேஷியோ M, இந்த ரேஷியோ N, ரெண்டு பங்கா பிரிச்சிருக்கு. ஓகே, AP east PB equal to M east N. இந்த ரேஷியோவை நம்ம மேக்ஸில் எப்படி எழுதலாம்? AP
by PB ன்னு எழுதலாம். equal to இது எப்படி எழுதலாம்? M by N ன்னு எழுதலாம். ஓகே, ரேஷியோவை விகிதமாக டிவிஷனாக எழுதலாம். இது ஸ்கேலர் பெருக்கலாம். N into AP equal to M into PBE take H. Now these are all scalar. திசையிலிகள். இப்போ வெக்டரா மாத்துறேன். இப்போ N into AP bar vector M into PB bar வெக்டரா மாத்தியாச்சு. ரெண்டு பக்கம் திசை கொடுத்தா அது வெக்டரா மாறிடுச்சு. N into இந்த AP பார் எப்படி எழுதலாம்? Position vector of ending points minus position vector of initial points. முடிவு புள்ளி நிலை வெக்டர் minus ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். Position vector of ending points minus position vector of initial point. இப்படி எழுதலாம். முடிவு புள்ளி நிலை வெக்டர் minus ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். N into இந்த OP பார் எப்படி எழுதலாம்? R bar. OP பாருடைய position vector R bar minus A bar. M into இதனுடைய position vector B bar. இதனுடைய position vector R bar. ஓகேவா? ரைட், உள்ள பெருக்கணும். N R bar minus N A bar equal to M B bar minus M R bar. R barல ஒரு சைடு கொண்டு வாங்க. N R bar plus M R bar. இந்த கேஸ் இங்க வந்துருச்சு. M B bar இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா பிளஸ் N A bar. இதுல we can take out R bar. R bar வெளிய எடுத்துருங்க. M plus N equal to M B bar plus N A bar. இப்போ R bar மட்டும் வச்சுக்கோங்க. That is M B bar plus N A bar by இந்த டேர்ம் கீழ வந்துச்சுன்னா H. அப்போ R barங்கிறது என்ன? That is the position vector of P. P னுடைய நிலை வெக்டர். அப்போ P ங்கிற பாயிண்ட் உட்புறமா பிரிச்சதுன்னா அதனுடைய பொசிஷன் வெக்டர் தான் இது கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து therefore position vector of P is R bar equal to MB bar plus NA bar by M plus N. உட்புறமாக பிரிக்கின்ற புள்ளியின் நிலை வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. R bar equal to MB bar plus NA bar by M plus N. ஓகே, இப்போ suppose the point P, இப்போ P ங்கிற பாயிண்ட் உட்புறமாக பிரிக்குது இன்டர்னல். அப்போ AP M PB N. இந்த ரேஷியோவை விகிதமாக எழுதியிருக்கேன். பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கம் வெக்டராக மாற்றிருக்கேன். அடுத்தது AP பாரை we can write OP bar minus OA bar. இதை OB bar minus OP bar. இதுக்கு பதிலா வேல்யூ R bar A bar. இதுக்கு பதிலா வேல்யூ B bar minus R bar. உள்ள பெருக்கியிருக்கேன். MB bar minus M R bar. R barல ஒரு சைடு கொண்டு வந்திருக்கேன். இந்த மைனஸ் இங்கே இருந்துச்சுன்னா ப்ளஸ். R bar வெளியில் எடுத்தால் M plus N. R bar equal to MB bar plus NA bar by M plus N. Therefore, position vector of P. P in the vector R bar equal to MB bar plus NA bar by M plus N. This is the position vector of the point which divides internally உட்புறமாக பிரிக்கின்ற புள்ளியினுடைய நிலை வெக்டர். ஓகேவா? அடுத்து நம்பர் 2. externally வெளிப்புறமாக பிரித்தால் வெளிப்புறமாக பிரித்தல். அதுக்கு இதே மாதிரி கண்டிஷன் எழுதணும். let A, B are any two points. A, B என்பன இரு புள்ளிகள். P is a point which divides externally at the ratio M:N. P என்ற புள்ளி A, B ஐ M:N என்ற விகிதத்தில் வெளிப்புறமாக பிரிக்கிறது. மீதியெல்லாம் இதுதான். OA bar equal to A bar, OB bar equal to B bar, OP bar equal to R bar. அப்போ externally நம்ம போறோம். இங்க வாங்க. externally இது A, இது B. இரண்டு புள்ளிகளை இப்போ Pங்கிற ஒரு பாயிண்ட் which divides externally வெளியில பிரிக்குது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உள்ள பிரிச்சது, மிடில் இல்ல இன்னர்ல பிரிச்சது, அதனால உள்ள வந்தது. இப்போ P is a point which divides externally வெளியில பிரிக்குது. AB ய வெளியில பிரிக்குது. ஓகே, இதனுடைய பொசிஷன் வெக்டர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் A is A bar, பொசிஷன் வெக்டர் ஆஃப் B is B bar, பொசிஷன் வெக்டர் ஆஃப் P is R bar. இங்க இருக்கு இந்த ரேஷியோ. இது M, AP னுடைய அளவு M, இந்த ரேஷியோ இது M. ஓகேவா? இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பாருங்க.
அப்போ ஏபி ஈஸ்ட் பிபி ஈக்குவல் டு எம் ஈஸ்ட் என். இதில் ஏபி ஈஸ்ட் பிபி ஈக்குவல் டு எம் ஈஸ்ட் என். உட்புறமாக பிரித்தோம். வெளிப்புறமாக பிரிச்சோன்னா ஏபி ஈஸ்ட் பிபி ஈக்குவல் டு எம் ஈஸ்ட் என். இஃப் த பாயிண்ட் பி டிவைட்ஸ் எக்ஸ்டர்னலி, பி என்ற புள்ளி வெளிப்புறமாக பிரிச்சதுன்னா ஏபி ஈஸ்ட் பிபி எம் ஈஸ்ட் என். இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஏபி பை பிபி ஈக்குவல் டு எம் பை என். எப்படி எழுதலாம்? இந்த ரேஷியோவை டிவிஷன். இது இங்கே வந்துச்சுன்னா ப்ராடக்ட் n into AP equal to m into BP. Okay, these are all scalars. Now we are going to make vectors. இது புறமும் வெக்டரா மாத்துறேன். வெக்டரா மாற்றும் போது மேலே பார் போட்டால் போதுமானது. இப்போ வெக்டரா மாறியாச்சு. அடுத்து n into இது எப்படி எழுதலாம்? Position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர் equal to m into position vector of ending point minus position vector of initial point equal to n into இந்த OP பாரா r bar OA பாரா a bar equal to m into position vector of P is r bar. இது OP பாரா b bar. உள்ள பெருக்குனா nr bar minus na bar mr bar minus mb bar. உள்ள பெருக்காச்சு. எல்லாம் ஒரு சைட் கொண்டு போயாச்சு. ஓகேவா? ஆர் பார் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வாங்க. நான் எப்படி கொண்டு வரேன்? இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் mb bar minus na bar equal to mr bar. இந்த na bar இங்கே வந்துச்சுன்னா மைனஸ். இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் na bar mr bar. இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ். we can take an out r bar. r bar வெளியில் எடுத்தாச்சுன்னா m minus n. அடுத்த ஸ்டெப் r bar மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ அது கீழே வந்துச்சுன்னா டிவிஷன் mb bar minus na bar by m minus n. ஓகே, இது எதுக்கு? this is the point which divides externally. p என்ற புள்ளி வெளிப்புறமாக பிரிச்சதுன்னா அதனுடைய பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர் ஆஃப் p, p இன் நிலை வெக்டர், p இன் நிலை வெக்டர் r bar equal to mb bar minus na bar by m minus n. இன்டர்னலி உட்புறமாக பிரிச்சதுன்னா பிளஸ், வெளிப்புறமாக பிரிச்சதுன்னா மைனஸ். ஓகேவா? போன வருஷம் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி 10th நம்ம படிச்சிருப்போம். mx2 plus nx1 by m plus n, mx2 minus ny1 by m minus n படிச்சிருப்போம். எக்ஸ்டர்னலி. இன்டர்னலி உட்புறமாக பிரிச்சதுன்னா பிளஸ், வெளிப்புறமாக பிரித்தால் if the point p divides externally அப்படின்னா மைனஸ். அடுத்தது கேஸ் 3, மூணாவது கேஸ். நடுப்புறமாக பிரித்தால், நடுப்புறமாக பிரித்தால், பிரித்தால் மிடில், மிடில் பிரிச்சுன்னா என்ன பண்ணலாம்? இது கேஸ் 3 வச்சுக்கலாம். இப்போ A is a point, here is B. இது ரெண்டையும் Pங்கிற பாயிண்ட் நடுவில் பிரிக்குது. சரி, P is a நடுவில் பிரிச்சாலும் எங்க பிரிச்சாலும் Pங்கிறது எங்க இருக்கு? இன்டர்னலி. Pங்கிறது எங்க இருக்கு? இன்டர்னலி. இன்டர்னலி அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா எழுதிக்கலாம். P divides internally அப்படின்னா we have, நமக்கு தெரியும். என்ன எடுத்துக்கலாம்? இன்டர்னலின்னு பரிதை எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா P divides internally, P என்ற புள்ளி உட்புறமாக பிரித்தான் r bar equal to mb bar plus na bar by m plus n. இப்போ Pங்கிற பாயிண்ட் இன்னர்ல பிரிக்குது, உட்புறமா பிரிக்குது. ரைட். if the P is a point on middle, P என்ற புள்ளி நடுப்புறமாக பிரித்தால் அப்ப ரெண்டுமே எவ்வளவு இருக்கும்? ஈக்குவல். இது m, இது n, ரெண்டுமே ஈக்குவல். m equal to n. if the point P divides exactly on middle, நடுப்புறமாக பிரித்தால் இது ரெண்டுமே ஈக்குவல். m equal to n ன்னு ஆயிடுச்சு. அப்ப m க்கு பதிலா n இந்த ஃபார்முலாவை கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்னலி உட்புறமாக பிரித்தால் அதற்குண்டான ஃபார்முலா எழுதுங்க.
இப்போ Pங்கிற பாயிண்ட் if the point P divides internally உட்புறமாக பிரிச்சதுன்னா நடுவில் பிரிச்சதுன்னா இந்த அளவும் சமம் m equal to n m equal to n ன்னு கொடுங்க m க்கு பதிலா n ன்னு கொடுங்க nb bar plus na bar by m க்கு பதிலா n nb n வெளியில எடுத்திருக்கேன் அப்ப a bar plus b bar by 2n ஓகேவா n வெளியில எடுத்திருக்கேன் இங்க n வெளியில எடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் b bar plus a bar கீழே m க்கு பதிலா n plus 2n cancel இத மாத்தி a bar plus b bar by 2 இது எது ஃபார்முலா this is the position vector of midpoint position vector of midpoint நடுப்புறமாக பிரிக்கின்ற புள்ளியின் நிலை வெக்டர் அப்படின்னு சொன்னா r bar equal to a bar plus b bar by 2 இப்போ மூணு கேஸ் ஓகே ஒரே போர்டுல போட்டுருக்கேன் இப்போ பாருங்க செக்ஷன் ஃபார்முலா பிரிவு சூத்திரம் இன்டர்னலி உட்புறமாக பிரிச்சதுன்னா என்ன ஃபார்முலா a, b are any two points p is a point which divides internally at the ratio m is to n let O be the origin then position vector of a is a bar position vector of b is b bar position vector of p is r bar a, b என்பன கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் p என்ற புள்ளி ab ஐ உட்புறமாக m is to n என்ற விகிதத்தில் பிரிக்கிறது ஓகே அப்ப இதெல்லாம் எடுத்துக்கிறோம் from the diagram படத்துல இது உட்புறமா பிரிச்சனா ab east pb equal to m is to n இந்த ரேஷியோவை டிவிஷன் எழுதிருக்கேன் m is to n m by n by cross multiplication இதெல்லாம் எப்படி பிரிக்கிறேன் these are all scalars வெக்டரா மாத்தனா ரெண்டு பக்கமும் பார் போட்டா வெக்டர் இந்த ab பார் position vector of ending point minus position vector of initial point முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர் இதுக்கு வேல்யூ r bar minus a bar இதுக்கு வேல்யூ b bar minus r bar உள்ள பெருக்கி இருக்கேன் r barல ஒரு சைடு கொண்டு வந்திருக்கேன் r bar வெளியில எடுத்தாச்சுன்னா m plus n mb bar plus na bar இந்த m plus n கீழ வந்துருச்சு அப்ப பொசிஷன் வெக்டர் ஆஃப் தி பாயிண்ட் p இன் நிலை வெக்டர் r bar equal to mb bar plus na bar by m plus n இது உட்புறமா பிரிச்சதுனா எக்ஸ்டர்னலி வெளிப்புறமாக பிரிச்சதுனா அப்ப a, b are the two points p is a point which divides externally வெளியில பிரிக்குது அப்ப இந்த அளவு a ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் m bp இந்த டிஸ்டன்ஸ் n அப்ப ap is to bp equal to m is to n ap m bp னுடைய அளவு n இத டிவிஷன் எழுதிருக்கு ap by bp equal to m is to n m by n by cross multiplication இதனால இப்படி பெருக்கிருக்கேன் இது வரைக்கும் ஸ்கேலார்ஸ் we make vectors ஏரா மார்க் போட்டா வெக்டரா மாறிடுச்சு position vector of ending point minus position vector of initial point அந்த ஃபார்முலா முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர் இதுக்கு வேல்யூ r bar a bar r bar b bar உள்ள பெருக்கிருக்கேன் n r bar minus na bar m r bar minus mb bar இந்த மைனஸ் இங்க வந்துருச்சு plus mb bar minus na bar இந்த plus இங்க வந்துருச்சு r bar வெளியில எடுத்தாச்சுன்னா m minus n கீழ வந்துருச்சு position vector of the point p இன் நிலை வெக்டர் r bar equal to mb bar minus na bar by m minus n நடுப்புறமாக பிரித்தால் மிடில் இப்போ p is a point which divides on middle p என்ற புள்ளி நடுப்புறமா பிரிக்குது முதல்ல p என்ற பாயிண்ட் உள்ள பிரிச்சுனா அதுக்கு உண்டான ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஓகே இதை எழுதிட்டேன் we have நமக்கு தெரியும் r bar equal to mb bar plus na bar by m plus n suppose the p is midpoint அப்படினா m equal to n ன்னு எடுத்துக்கோ put m equal to n அப்படினு கொடுக்கிறேன் m க்கு பதிலா n கொடுத்திருக்கேன் m க்கு பதிலா n மேலே என்ன வெளியில எடு b bar plus a bar by 2n n cancel அப்ப b bar plus a bar plus b bar அப்படினு எழுதுங்க by 2 அப்ப பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் நடு புள்ளியின் நிலை வெக்டர் அப்படினு சொன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும் ஓகே பொசிஷன் வெக்டர் ஆஃப் இன்டர்னலி உட்புறமா பிரிச்சுனா ரெண்டையும் mb bar plus na bar by m plus n வெளிப்புறமா பிரிச்சுனா எக்ஸ்டர்னல்னா மைனஸ்ல வரும் மிடில் பாயிண்ட் மிட் பாயிண்ட் நடு புள்ளின்னு சொன்னா ரெண்டு வெக்டர்னுடைய பொசிஷன் வெக்டரை ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும் ஓகேவா this is the theorem எக்ஸாம் இன்டர்னல் கேட்டா இது எழுதணும் எக்ஸ்டர்னல் கேட்டா மைனஸ் மிட் பாயிண்ட்க்கு கேஸ் 3 எழுது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இத 1 or 2 டைம் எழுதி பிராக்டீஸ் பண்ணு ஓகே that is way of memory keep in memory
இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸிஸ்ல இருக்கிற ஒரு சம் போட போறேன். ஓகேவா? கிளியர்? இப்போ பாருங்க, this is 2 mark 8.2ல 8.1ல 9th question. If D is the midpoint of the side BC in triangle ABC, then prove that AB bar plus AC bar equal to 2 into AD bar. ஓகேவா? அப்போ தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் எழுதுறேன். தமிழ் மீடியத்துக்கு முக்கோணம் ஏபிசியில் பிசியின் நடுப்புள்ளி டி எனில் ஏபி பார் பிளஸ் ஏசி பார் ஈக்குவல் டு 2 இன்டு ஏடி பார் என நிறுவுக. இதான் கொஸ்டின். போடலாமா? திஸ் இஸ் 2 mark. This is 2 mark. இந்த proofs எல்லாம் 2 times எழுதி practice பண்ணும். Then only you can memory. Okay, இந்த theorem எல்லாம் உட்கார்ந்து 2 times எழுதி பார்க்கணும். Okay, first let ABC is a triangle. ABC is a triangle. A B C. ABC என்பது ஒரு முக்கோணம். D is the midpoint of BC. D என்பது BC இன் மையப்புள்ளி. D is the midpoint of BC. ஓகேவா? In triangle ABC, D is the midpoint of BC. முக்கோணம் ABC இல் BC இன் நடுப்புள்ளி D. அப்ப நடுப்புள்ளின்னு என்ன அர்த்தம்? இது ரெண்டும் ஈக்குவல். BD equal to DC. ஓகே, அளவுல சமம், ரெண்டுமே சமம். BD equal to DC, ரெண்டுமே அளவுல சமம். ஆனா ஏரோ மார்க் கொடுத்தோம்னா they are acting in opposite direction, so that they are called negative vectors, குறை வெக்டர்கள். அப்ப இதை எப்படி எழுதலாம்? dB bar equal to DC bar சொன்னா அளவுல சமம். இங்க பாருங்க, இத இப்படி எழுதலாம். dB equal to DC scalars. dB bar equal to minus DC bar, because இந்த ரெண்டு வெக்டர்களுக்கு பேர் என்ன? குறை வெக்டர்கள், negative vectors. They are acting in opposite direction, so that we can write dB equal to DC. அந்த வெக்டர்ல எழுதுறப்போ dB bar equal to minus DC bar எழுதணும். எப்படி எழுதணும்? dB bar equal to minus DC bar. ஓகேவா? ஓகே, join AD, join A, D. A, D ஐ சேர்க்க இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. A, C சேர்த்தியாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் AB பார் கண்டுபிடிங்க, அடுத்து AC பார் கண்டுபிடிங்க. இன் ட்ரையாங்கிள் ADB, முக்கோணம் ADB இல் AD பார் ஈக்குவல் டு AB பார் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? AD பார் பிளஸ் DB பார்னு எழுதணும். ஓகேவா? திஸ் இஸ் ட்ரையாங்கிள் தான். இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள்ல AB bar equal to AD bar plus DB bar. எப்படி எடுத்துக்கலாம்? In this triangle we can apply triangle law, முக்கோண விதியை பயன்படுத்திருக்கேன். AB bar equal to AD bar plus DB bar. ஓகேவா? இந்த DB barக்கு வேல்யூ என்ன எடுத்துக்கேன்? minus DC bar. AD bar minus DC bar minus. This is 1. ஓகே, 1. அடுத்தது AC bar வேணும். இந்த முக்கோணம் எடுத்துக்கோங்க. in triangle ADC, முக்கோணம் ADC இல் AC bar equal to, what will happen? AC bar equal to AD bar plus DC bar எழுதலாம். triangle law AC bar equal to
AD bar plus DC bar. This is B2. Now we are going to add the two vectors. 1 plus 2 gives AB bar plus AC bar equal to AD bar minus DC bar plus AD bar plus DC bar. ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் கேன்சல் இரண்டு ஆட் பண்ணோம்னா 2 into AD bar. ஓகே ரைட் ஆந்துச்சா AD bar plus AC bar. Hence proof நிறுவப்பட்டது. இவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? You have to write 2 or 3 times. 2 அல்லது 3 தடவை எழுதி பிராக்டீஸ் பண்ணாதான் you can memory. ஓகே இது எப்படி ப்ரூஃப் பண்றேன்னு பாருங்க. In triangle ABC முக்கோணம் ABC இல் D is the midpoint of BC. சம்ல கொடுத்திருக்கான். முக்கோணம் ABC இல் D என்பது BC இன் மைய புள்ளி. ஓகேவா? அப்ப மைய புள்ளினா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். BD equal to DC அல்லது வேற எப்படி எழுதலாம்? DB equal to DC. இது ஒரு ஸ்கேலர். இப்போ நம்ம திசை கொடுக்கறப்ப DB bar equal to minus DC bar. என்ன காரணம்? DB bar equal to DC bar அளவுல சமம். They are acting in opposite direction so that they are called negative vectors. அப்ப DB bar equal to minus DC bar சொல்லிருக்கேன். Join A, D. A, D சேர்த்திருக்கேன். அப்பதான் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் AB bar வேணும். இத முதல்ல கண்டுபிடிங்க. செகண்ட் AC bar வேணும். இத கண்டுபிடிங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கேன். In triangle ADB முக்கோணம் ADB இல் AB bar equal to AD bar plus DB bar ஆட் பண்ணிருக்கேன். இந்த DB bar க்கு பதிலா வேல்யூ minus DC bar 1. In this triangle அடுத்த முக்கோணத்துல AC bar equal to AD bar plus DC bar இப்படி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஒரு வெக்டரினுடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியா வரணும். ஓகே இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு மைனஸ் பிளஸ் கேன்சல் 2 into AD bar என நிறுவப்பட்டது. Hence proof. ஓகே இந்த மாதிரி சம்ஸ்ல டயகிராம் முக்கியம், ஏரா மார்க் முக்கியம். இத ஆட் பண்ணும்போது என்ன சொல்லிருக்கேன்? ஒரு வெக்டரினுடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டா வரணும். அப்படி வந்தாதான் ஆட் பண்ண முடியும். கிளியர்? அடுத்த ஒரு क्वेश्चन. அது ஒரு 2 மார்க் क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 4. இதே எக்ஸர்சைஸ்ல 8.1ல क्वेश्चन நம்பர் 4. क्वेश्चन नंबर 4 2 mark. If D, E are the midpoints of AB and AC and AC of triangle ABC, then prove that BE bar plus DC bar equal to 3/2 into BC bar அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? எப்படி? முக்கோணம் ABC இல் தமிழ்ல இதே क्वेश्चन தமிழ் மீடியம். முக்கோணம் ABC இல் AB, AC ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் D, E எனில் இதை எழுதிட்டு என நிறுவுக. இதான் क्वेश्चन. ஓகேவா? எப்படி பண்ணலாம்னு பாருங்க. This is ABC. ABC is a triangle. ABC என்பது முக்கம். இவற்றின் முனைகளின் நிலை வெக்டர்கள் பொசிஷன் வெக்டர்ஸ் A bar, என்னுடைய பொசிஷன் வெக்டர் B bar, என்னுடைய பொசிஷன் வெக்டர் C bar. ஓகே. அடுத்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? AB னுடைய மிட் பாயிண்ட், AB னுடைய மைய புள்ளி D. அடுத்தது AC னுடைய மிட் பாயிண்ட் E. இதனுடைய நிலை வெக்டர் கண்டுபிடிங்க. அடுத்தது BE bar இத கூட்டணும் plus DC bar இத கூட்டணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த ரிசல்ட் வருதுன்னு சொல்லணும். போலாமா? எப்படி போலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் in triangle ABC முக்கோணம் ABC இல் A bar, B bar are the position vectors of A bar, B bar, C bar. மூணு வெக்டர் A bar, B bar, C bar
are the position vectors of the vertices of triangle ABC. தமிழ்ல முக்கோணம் ABC இல் A bar, B bar, C bar என்பன முனைகளின் நிலை வெக்டர்கள் என்க. Okay. Let O be the origin. Let O be the origin. O என்பது நடுப்புள்ளி எண். O என்பது ஆதி என்க. அடுத்த ஸ்டெப். Let D, E are the midpoints of AB, AC. தமிழ் மீடியத்துக்கு AB, AC ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் D, E என்க. அப்ப அவற்றினுடைய நிலை வெக்டர்கள் சொல்லுங்க. OD பார் சொல்லுங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் AB. AB னுடைய மிட் பாயிண்ட் வந்து D. The midpoint of AB is D. That is OD bar equal to midpoint னுடைய நிலை வெக்டர் சொல்லுங்க. The position vector of midpoint OD bar equal to ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும். A bar plus B bar by 2. A bar plus B bar by 2. Midpoint position vector of E. E னுடைய நிலை வெக்டர் சொன்னா இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும். A னுடைய நிலை வெக்டர் A bar, position vector of C is C bar. ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும். A bar plus C bar by 2. OD bar சொல்லியாச்சு. OE bar equal to A bar plus C bar by 2. Midpoint னு சொன்னா ரெண்டினுடைய முனைகளின் நிலை வெக்டர்களை கூட்டி ரெண்டால வகுக்கணும். ஓகே. இப்போ நாம என்ன ப்ரூஃப் பண்ணனும்? B bar plus DC bar equal to எதா ப்ரூஃப் பண்ணனும்? B bar எப்படி எழுதலாம்? position vector of ending point OE bar minus OB bar எழுதலாம். plus DC bar எப்படி எழுதலாம்? position vector of ending point OC bar minus OD bar. பிரிச்சு எழுதுங்க. position vector of ending point minus position vector of initial point. OE bar க்கு வேல்யூ கொடுங்க. A bar plus C bar by 2 minus position vector of OB. B னுடைய நிலை வெக்டர் என்ன சொல்லலாம்? B bar. This is B bar. plus OC bar வேல்யூ சொல்லுங்க. position vector of C is C bar. C னுடைய நிலை வெக்டர் C bar. OD bar என்ன வந்திருக்குன்னு பாருங்க. A bar plus B bar by 2. ஓகேவா? சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? taking 2 LCM எடுத்துக்கோங்க. ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். 2 LCM எடுத்தா 2 கேன்சல். அப்ப A bar plus C bar minus 2B bar. ஓகே. இங்க 2 LCM எடுத்துக்கோம். அப்ப 2C bar minus 2 ஆல கேன்சல் பண்ணியாச்சுனா கேன்சல். அப்ப இங்க என்ன இருக்கும்? minus A bar minus B bar. இது ரெண்டு தனி. minus A bar minus உள்ள பெருக்கணும் minus B bar. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னு பாருங்க. A bar கேன்சல். அவ்வளவுதான். மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 3C bar minus 3B bar by 2. இப்போ 3 by 2 வெளியில எடுக்கலாம். 3 by 2 வெளியில எடுத்தாச்சுன்னா 3 வெளியில எடுத்தாச்சு. C bar minus B bar. இந்த 2 வெளியில எடுத்தாச்சு. 3 by 2 into C bar minus B bar எழுதலாம். position vector of ending point minus position vector of initial point. இது எப்படி எழுதலாம்? BC bar னு எழுதலாம். C bar minus B bar னா position vector of C minus position vector of B. இப்படி எழுதிடலாம். அப்ப BE bar plus DC bar equal to 3 by 2 into BC bar. Hence proved. என நிறுவப்பட்டது. இன்னொரு தடவை சொல்றேன். Let ABC is a triangle. முக்கோணம் ABC ல முனைகளின் நிலை வெக்டர்கள் A bar, B bar, C bar are the position vectors of the vertices of triangle ABC. முக்கோணத்தினுடைய முனைகளின் நிலை வெக்டர். Let O be the origin. O என்பது ஆதின்னு சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட். Let D, E are the midpoint of the sides AB, AC. ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் D, E. சரி. D ங்கிறது midpoint சொல்லியாச்சு. இதனுடைய நிலை வெக்டர் OD bar equal to A bar plus B bar by 2. E is the midpoint of AC. E என்பது AC இன் நடுப்புள்ளி. இதனுடைய நிலை வெக்டர்னா A bar plus C bar by 2. midpointனா ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும். BE bar எப்படி எழுதலாம்? position vector of ending point minus position vector of initial point. DC bar position vector of ending point minus position vector of initial point. இதுக்கு வேல்யூ OB bar னா position vector of B is B bar. small letterல எழுதலாம்னு நான் சொல்லிருப்பேன். OC bar position vector of C. நிலை வெக்டர்ல small letterல எழுதணும் minus OD bar னா OD bar என்ன வந்து A bar plus B bar by 2.
டேக்கிங் எல்சிஎம் எல்லாத்துலேயும் 2 வெளியில் எடுத்திருக்கேன். 2 எடுத்தோம்னா 2ஆல் பெருக்கினா இது கேன்சல் ஆச்சு, 2b பார். 2ஆல் பெருக்கினா 2c பார். 2 கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ்லாம் உள்ளே பெருக்கணும். மைனஸ் a பார் மைனஸ் b பார் கேன்சல். அப்போ a பார் c பார் ப்ளஸ் 2c பார்னா 3c பார் மைனஸ் 2b பார் மைனஸ் b பார்னா மைனஸ் 3b பார் பை 2. 3 வெளியில் எடுங்க. 3 வெளியில் எடுத்திருக்கேன். c பார் மைனஸ் b பார் 2 இருக்கு. c பார் மைனஸ் b பார்ங்கிறது எப்படி எழுதலாம்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் c எண்டிங் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட். c பார் மைனஸ் b பார் ஒரே ஸ்டெப்ல bc பார் எழுதலாம். hence proved என நிறுவப்பட்டது. அப்ப இந்த proofs எல்லாம் you have to write 2 times or 3 times. எழுதி பிராக்டீஸ் பண்ணா தான் that is the way of keeping in memory. ஞாபகத்துல வச்சிருக்க முடியும். இந்த proofs எல்லாம் ஏரோ மார்க்ஸ் போட்டு எழுதி பிராக்டீஸ் பண்ணணும். this is 2 mark. Okay.